பயம் வந்து சுத்தமா வரல. வெட்கப்பட மாட்டேன். அதனால பெருசா பயம் இல்ல. அந்த டைம்ல ஷூட்டிங் அப்படின்னு போனா, மேஜரா வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது வந்து வெட்கம் ஜாஸ்தி ஆகுறத தான் சொல்லுவாங்க. கான்ஷியஸ் ஆயிருவோம் ரொம்ப. எனக்கு இப்ப 96ன்னு ஒரு படம் பண்றேன். அது இவ்வளோ பெருசாகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சேது ட்ரிஷா மேம் நடிக்கிறாங்க. எனக்கு அத விட ஒரு அது மட்டும் தான் என் கண்ணுக்கே தெரிஞ்சுது. வேற உள்ள இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அந்த வயசுல தெரியாதுல்ல. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இன்னும் இப்ப இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்போஸ்டா பேசுற ஆள்லாம் கிடையாது. வாயெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நிப்பாட்டே முடியாது. காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பவும் நான் காலேஜ் தான் படிச்சிருக்கேன். வந்த உடனே இந்த மாதிரி தளபதி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அப்பா என்ன கட்டி பிடிக்கும் போது எனக்கு ட்ரிப் ஆயிடுச்சு. உங்களோட 96 ஒரு பெரிய உங்க கெரியர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம், உங்களோட முதல் படம்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஃபீலிங் ஆக்சுவலி என்னவா இருந்துச்சு? லைக் கொஞ்சம் பயந்தீங்களா, இல்லைன்னா ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணீங்களா? வாட் வாஸ் ஆக்சுவலி இட் இஸ்? காலேஜ் செகண்ட் இயர். என்கிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் பயம் வந்து சுத்தமா வரல. அது ஆளை பொறுத்து தான் இருக்கு. அப்படியே அந்த சுத்தின டைம்ஸே அப்படிதான். பயமே இல்லை அந்த டைம்ல. அதனால வெட்கப்பட மாட்டேன். அதனால பெருசா பயம் இல்லை. அந்த டைம்ல ஷூட்டிங் அப்படின்னு போனா மேஜரா வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது வந்து வெட்கம் ஜாஸ்தி ஆகுறத தான் சொல்லுவாங்க. கான்ஷியஸ் ஆயிரும் ரொம்ப. அது இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு நான் அப்படியே அண்ணான்னு தான் சுத்திட்டு இருந்தேன். எல்லாரையும் பிடிச்சி அப்பதான் காலேஜ் வேற செகண்ட் இயர்னாலும் எனக்கு பெருசா அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் அப்ப வரல. அப்பதான் போனதுனால கம்ஃபர்டபுளா அந்த ஸ்கூல் பசங்க அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்ல இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாங்க. அந்த ஒரு சினாரியோல நான் தனியா இருக்க வேண்டிய நிலைமையே வரல. கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஸ்கூல் பையன் மாதிரியே அவங்க ட்ரீட் பண்ணி இது பண்ண விட்டதுதான். பயம் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இப்போ 96ன்னு ஒரு படம் பண்றேன். அது இவ்வளோ பெருசாகும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கேட்டாங்க. எனக்குன்னு ஒரு படம் கேட்டிருக்காங்க. ஆடிஷன் பண்ண நல்லா இருக்குன்றாங்க. என்னைய நம்புறாங்க. சேது ட்ரிஷா மேம் நடிக்கிறாங்க. எனக்கு அதை விட ஒரு அது மட்டும் தான் என் கண்ணுக்கே தெரிஞ்சுது. வேற உள்ள இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அந்த வயசுல தெரியாதுல்ல. நான் மேஜரா இதுக்காக தான் வந்து பண்ணதே. ஜாலியாக தான் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இன்னும் இப்போ இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்போஸ்டா பேசுற ஆள்லாம் கிடையாது. வாயெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நிப்பாட்டே முடியாது. அதனால படப்படன்னு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஷூட் டைமும் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஃபாஸ்ட்டாக போய் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்த ரியாக்ஷன் வந்து அது நம்ம ஷூட் டைமில் நான் யோசிச்சதே கிடையாது. அப்போ அங்கேருந்து சாப்டர் 2 அவங்க வர்ற ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நானும் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நைஸ். ஓகே, 96 படம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், எனக்கு இது செம்ம பிளஸ்டா ஃபீல் ஆச்சு அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கிடைச்சதா? அது யார்கிட்ட இருந்து கிடைச்சது? என்ன கேட்டால் நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோவா அவருக்கு வந்து என்னை பாராட்டுறதுக்கு ஒன்றும் பெருசான சுச்சுவேஷன்ஸை நான் அமைச்சு கொடுத்துக்கிட்டது இல்லை. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போனால் அவங்க என்னை கழுவி தான் உண்மை கழுவி தான் ஊட்டுவாங்க. யார் 2 பேருமே வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போயிட்டு சந்தோஷமாக ரிட்டர்ன் ஆனதா ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸ்போர்ட்ஸு அப்போல்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அப்படியே இருப்பேன். ஒன்றத்துக்கும் உதவாமல் அப்படியே இருப்பேன். படம் கிடம் பார்த்துக்கிட்டு பாட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இப்போ 4 பேர் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கான் உன் பையன் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு வந்து அது அப்போ தடவைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல 4 வாட்டி சொல்லியிருப்பாங்களே. இவ்வளோ பெரிய மேட்டரில் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறப்ப ஓகே அவர்கிட்டேருந்து கேட்கும்போது பார்த்தீங்களா இப்போ என்னால் முடியும் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அதை தவிர 3-4 வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் இது பண்ணாங்க. இவர் தளபதி வந்து அப்பாவை இந்த டப்பிங் ஏதோ ஒரு டப்பிங்கில் வந்து கட்டி பிடிச்சிட்டு இது வந்து ஆதிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காராம். அதெல்லாம் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பவும் நான் காலேஜ் தான் படிச்சுட்டேன். வந்த உடனே இந்த மாதிரி தளபதி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்பா என்னை கட்டி பிடிக்கும் போது தான் எனக்கு ட்ரிப் ஆயிடுச்சு. அடடே அப்படியா, சூப்பர். அப்போ அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. இப்போ வரைக்கும் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன்ல. சூப்பர்.